அட்ரினோ மங்கீஸ் வாழ்த்துக்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கிலாந்து மேட்ச் ஜெயிச்சிருச்சு. ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும், நான் இன்றைக்கி காங்கோவை ஜெயிக்கணும்னு வேண்டுறேன். ஏன்னா இந்த வேர்ல்ட் கப் உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன நாடுங்க தான் வந்து ரொம்ப நல்லா ஆடுது. நான் சாம் கூட போன வீடியோவில் பேசியிருப்பேன். அது ஏன் சாம் அந்த பேச்சு பேசுகிறீங்களா? சரி, பேசியிருப்பேன், நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நான் கொஞ்சம் ரூட் பண்ணேன், காங்கோ வரலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இங்கிலாந்து அடிக்குது அப்படின்னா அது ஒரு ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு நியூஸாக இருக்கும், எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும், ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வரலாறு ரீதியான்னு யோசித்தேன். இத்தனைக்கும் எங்கள் அர்சனல் டெக்லான் ரைஸ் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் சாக்கா இறங்குது, எஸ்ஏ இறங்குது. ஆனால் என் மனசு வந்து அவ்வளோ முறை சாக்கா வந்து பாலை கோல் கிட்ட கொண்டு போதுடி அடிச்சிடாதடா அப்படின்றேன். ஏன்னா நம்ம ப்ரீமியர் லீக் மேட்ச் பார்க்கும்போது நம்ம பிளேயர்ஸ்லாம் சாக்கா பந்து கொண்டு போனால் ஒரு ஆசை இருக்கும்ல. இந்த முறை டெக்லான் ரைஸ் கார்னர் அடிக்குது, ஐயோ கோல் போயிடக்கூடாதுன்னு வேண்டுறேன். தெரியுது ஒரு பாசம் வந்து ஒவ்வொரு கப்புக்கு எப்படி மாறுதுன்னு தெரியுது. ரொம்ப எதிர்பார்த்தேன். அத்தனைக்கும் கோல் போட்டு ரொம்ப குஷியாயிட்டேன். ஆனால் அவங்க பக்கம் வீக்குன்னு சொல்ல முடியாது. ஹாரி கேன் யாருன்னு காட்டிடுச்சு. ரெண்டாவது கோலு பயங்கரம். அது வந்து அதான் கமெண்டேட்டரே சொன்னார், அவரால் எங்கே இருக்குன்னு பார்க்க கூட முடியல பொசிஷனை. கோலை போஸ்ட் பார்க்காமலேயே அந்த பொசிஷன் இங்கே தான் இருக்குங்க அனுபவத்தில் அடித்தாருங்க. நல்ல ஃபோர்ஸ். அது ஒரு பிளேயர் இப்படி பண்ணிக்கிட்டே வருவான், என்ன கோலியான மாதிரியே வருவான். அது வந்து அந்த மேனேஜர் பாவம். அந்த மேனேஜர் காட்டுறாங்க வீடியோவில், லாஸ்ட் 20 minutes இருக்குது, ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் 20 minutes ஆஃப் இஸ் லைஃப் அப்படிங்கிறார் கமெண்டேட்டர். ஏன்னா வேர்ல்ட் கப்பில் திருப்பி அடுத்த 4 வருஷம் கழிச்சு தான் பார்க்க முடியும். அவங்கள கிளப்லேயே நம்ம தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். பாதி பிளேயர்ஸ் யாருனே தெரியாது. பாம்பி சாக்கா ஏதோ ஒரு 2 பிளேயர் மட்டும் தான் தெரியும். ரொம்ப வருத்தம். ஆனால் ரொம்ப நல்லா ஆடினாங்க. கானா வந்து எனக்கு தெரியும் எல்லாம் முக்கியமான பிளேயர் நம்ம சைடு இருக்கானுங்க. ஆனால் டஃப் கொடுத்தாங்க. ஹரிக்கேன்லாம் திணறிச்சு, அடிச்சிட்டாலுமே திணறிச்சு. அந்த கோலி, முக்கியமாக கோலி 2 கோல் பயங்கரமாக சேவ் பண்ணுச்சு. இல்லைனா நிறைய போயிருந்திருக்கும். அவ்வளோ சேவ் பண்ணியும் ஜெயிக்க முடியலைங்கிற வருத்தம் தான். ஆஸ் யூஷுவல் அங்கே இருக்கிற மக்களெல்லாம் டல்லாக ஒரு மாதிரி இருந்தாங்க. ஓகே, அப்புறம் மெக்சிகோ தொடர்ந்து 4வது முறை ஜெயிச்சுதா ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் வர்சஸ் ஸ்வீடனில் எம்பாப்பேயோட கோல் கணக்கு, த டிக்டேட்டர்ஸோட ரீமீம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது அப்புறம் நார்வே ஜெயிச்சது. முக்கியமாக ஜெர்மனி பெராகுவே கிட்ட தோத்தது. அது எல்லாமே இந்த முறை வந்து ரவுண்ட் ஆஃப் 16 எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெராகுவே, மெஹிகோ, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச நாடுங்க தான். புதுசாக யாராவது வந்தால் மட்டும்தான் ரொம்ப எதிர்பார்க்குறது. ஜூலை 3 நடக்க போகிற நம்ம கேப்பர் டேக்கும் அர்ஜென்டினாக்குமான மேட்ச்சு. ரொம்ப ரூட் பண்ண ஒரு நேஷனு. இந்த பக்கம் என் தலைவன். எனக்கு எது நடந்தாலும் கண்ணு கலங்கும். ஐயோ, அது உங்களுக்கே தெரியும். அதனால் போட்டோம், என்ன நடக்கட்டும். ஸோ அதுதான் பார்த்துட்டு எல்லாம் டயர்டு. அது முடிச்சுட்டு வந்தால் நடிக்கிறேன். ஸோ செகண்ட் ஹாஃபில் சாக்கா எஸ்ஏ இறங்கினதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. டெக்லான் ரைஸை டிஃபெண்டிங் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ தெரில. சம் டெக்னிக்கல் சேஞ்சஸ் சொன்னார். ஸோ அதுதான். ஸோ வாழ்த்துக்கள் இங்கிலாண்டு. ஸோ அடுத்தடுத்த போட்டிகள் டஃப்பாக இருக்கும், தொடர்ந்து பார்க்கலாம். இது என்னோட சோலோ வீடியோ. அடினோ மங்கி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.